லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயத்தே. லக்ஷ்மி தந்திரம் என்னும் நூலில் உள்ள பிரமாணம் இது. பகவான் பிராட்டியான லக்ஷ்மியோடே சேர்ந்து அனைவரையும் காக்கிறான். பெருமானுடைய கருணையே கிளப்பி விடுபவள் மகாலட்சுமி. அவளே கருணை வடிவெடுத்தவள். பெருமானையும் கருணாமூர்த்தியாக மூட்டி விடுகிறாள். அவ்வெம்பெருமானே உலகத்தனைத்துக்கும் காப்பாளன். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். காப்பதே தனக்கு இயற்கையாய் தனக்கு ஸ்வபாவமாக கொண்டவன்தான் கண்ணன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணனே கீதையில் சாதிக்கிறார். சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை முடிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த பெருமானுடைய அவதாரங்கள். தற்போது ஒரு துஷ்டனான ஜராசந்தனை கண்ணன் முடித்தான். இது இன்று நேற்றில்லாமல் நெடுநாட்களாக இருந்த பகை. 17 தடவை ஜராசந்தன் படையெடுத்தான்னு பார்த்தோம். ருக்மிணி கல்யாணத்தின் போது எதிர்த்து வந்தான் என்றும் பார்த்தோம். ஜராசந்தனுடைய 2 பெண்கள்தான் கம்சனுடைய மனைவிகள். கம்சனை கண்ணன் கொன்ற நாள் முதலாக இந்த பெண்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தாலே மனம் கொதித்து போய் ஜராசந்தன் விரோதித்தான். நமக்கெல்லாம் தோணும், முதல் தடவை ஜராசந்தன் எதிர்த்து வந்த போதே கண்ணன் கொண்டிருக்கலாமே. அதை விடுத்து இத்தனை தூரம் ஜராசந்தனை விட்டு வைக்க வேண்டுமா? இப்ப வந்து முடிப்பானன். எந்த ஒன்றையுமே சற்று பழுத்தால்தான் அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஒரு விஷயத்தை இன்னும் குழப்பி வெடிக்க வைத்தால்தான் தெளிவான முடிவு ஏற்படும். ஆரம்பத்திலேயே கிள்ளணுங்கிறது உண்மைதான். ஆனா அது ஒரு சில இடங்களில் உண்மை. இந்த இடத்துல ஜராசந்தனை விட்டு வச்சாதான் எத்தனை தீய சக்திகள் லோகத்தில் இருக்குமோ அவை அனைத்தும் அவனோட சேரும். அவனை முதல் தர முடிச்சுட்டா இந்த சக்திகள்லாம் தனித்தனியா அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் பதுங்கும், கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரும். ஆனா இவனையே வைத்திருந்தால் இவன் இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் தலைவன். அப்ப மொத்த பேரையும் அவனே ஒன்று திரட்டுவான். ஒரே ஆள் மூலமாகவே இவர்கள் எல்லாரையும் அழித்து விடலாம். சாதாரணமா காவல்காரர்களை என்ன பண்ணுவா? ஆறான ஒரு குற்றவாளி பிடிபட்டுட்டார்னா கொஞ்ச நாளைக்கு அவரை விட்டு வைத்து அதன் மூலம் வேவு பார்த்து யாரெல்லாம் குற்றவாளிகள்னு கண்டுபிடிச்சுடுறாளோ இல்லையோ, ஒரே அதிடியா சேர்த்து கைது பண்ணிவிடலாமே. அதை போல பகவான் எல்லா காவலர்களுக்கும் தலைமை காவலன் அல்லவா? ஆகையால் ஒருத்தனான ஜராசந்தனை விட்டு வைத்து அதற்போல தீய சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டினார். மொத்த பேரும் அழிஞ்சு போயாச்சு. கம்சனோட கூடியிருக்கிறவா எல்லாரும், இல்லைன்னா கம்சனையும் முதல் நாளே முடித்திருக்கலாமே. 10 வருஷம் மறைந்து வாழ்ந்து விட்டா திரும்ப போய் கம்சனை முடிக்கணும்னால் ஒன்று அவன் வரவேற்கட்டும்னு காத்துட்டு இருந்தார். அது கூட முக்கியம் இல்லை. அவனை விட்டு வச்சதுனாலதான் பூத்தனை தொடக்கமாக கேசி ஈராக இத்தனை அசுரர்களையும் வரவழைத்து முடிக்க இயன்றது. அதே போல ஏன் துரியோதனனை சந்தித்தான்றே சக்கராயுதத்தை விட்டு முடிச்சிருக்க கூடாதா? செய்திருக்கலாம். எப்ப திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாலோ அந்த ராஜசபைக்கே கண்ணன் வந்தோ அல்லது இருக்கிற இடத்திலேருந்து சக்கராயுதத்தை பிரயோகப்படுத்தியோ சபையில இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிட்டு போயிருக்கலாம். இப்படி பகவான் பண்ணுவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு ஆந்தனையும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களை விட்டு வைத்திருந்தால் தான் தீய சக்திகள் அத்தனை ஒன்று கூடி வரும். ஆக இப்ப ஜராசந்தன் முடிபட்டு போனான். இனி மிச்சம் இருக்கிறதாரு ஒரே ஒரு பகைவன், யாரையும் நன்கு இருக்க விடாதவன். அவனும் கண்ணனுக்கோர் அத்த பிள்ளை. எப்படி அர்ஜுனன் ஒரு அத்த பிள்ளையோ அதே போல சேதி தேசத்து மன்னவன் தமகோஷன், அவனுடைய மகன்தான் சிசுபாலன், அவன் மற்றொரு அத்த பிள்ளை. இப்ப கடைசியா சிசுபாலவதன் நடக்க போறது. ராஜசூய யாகம் நடந்து யாருக்கு முதல் பூஜை கொடுக்க வேண்டும்ங்கிற விசாரம் வர கண்ணனுக்கே முதல் பூஜை கொடுக்க வேண்டும் சகதேவன் கூறினான். எல்லாரும் ஆமோதித்தார்கள். ஆனா சிசுபாலனுக்கு பிடிக்காமல் போக சண்டையிட வர தன்னுடைய ஆயுதத்தாலே கண்ணன் சிசுபாலனை முடித்தான் என்று பார்க்க போறோம். இப்ப நாம செல்வது 73வது அத்தியாயத்துக்கு. அயுதே த்வே சதான் நஷ்டவ் லீலையா யுதி நிர்ஜிதாக தே நிர்கதா கிரித்ரோண்யாம் மலினா மலவாசசா. எப்ப ஜராசந்தன் முடிந்தானோ அவனால் சிறைப்பிடிக்கப்பட்ட 2,08,000 அரசர்கள், ஒருத்தரிலே 2 பேர் இல்லை, இத்தனை பேரை சிறையில பிடிச்சு வச்சிருந்தானா. ஏற்கனவே நரகாசுரனை ஒழித்து 16,108 ஸ்திரீகள், அத்தனை பேரையும் விடுதலை பண்ணி கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்
என்று பார்த்தோம். அதே போல இங்கேயும் 2,08,000 அரசர்களையும் விடுதலை பண்ணினான். அவர்கள் அத்தனை பேருக்கும் தைதீப்பியமான வடிவத்தோடே உயர்ந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த கண்ணன் எம்பெருமான் தன் திருமேனி தரிசனத்தை கொடுக்கிறான். அடுத்த 3-4 ஸ்லோகம் பெருமான் கண்ணனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கும் ஸ்லோகம் பார்ப்போம். க்ஷுக்ஷாமாக சுஷ்கவதனாக சம்ரோத பரிகரிசிதாக. அவர்களெல்லாம் வெகு நாட்களா பட்னி கடந்திருக்கிறவா, ரொம்ப நாளா தண்ணீரே குடிக்காதவர்கள், உடம்பும் உள்ளமும் வியர்த்து போய் அத்தனை இழைச்சி போய் கிடக்கிறவா. இவர்களுக்கெல்லாம் தேர்ச்சனம்னு வச்சுங்க, இவாளுக்கு வைத்தியம் பண்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். கண்ணன் பார்த்தார், இவர்களுக்கு இனிமே பாலும் தேனும் தேங்காய் பாலும் கொடுத்து தேற்ற இயலாது. ஒரே வழி, நம்முடைய அமுதமயமான திருமேனியை காட்டுவோம். இந்த திருமேனி அமுதம் இவர்கள் பேர்ல தெளிக்கப்பட்டால் அத்தனை ஆயாசம் தீந்து பசி தாகம் ஒழிந்து போய் புத்துணர்வோடு எழுந்திருந்து வந்துருவார்கள் என்று கண்ணன் முடிவு பண்ணிக்கொண்டு தன் திருமேனியை வெளிப்படுத்துகிறார். தத்ருஷுஸ்தே கனஷ்யாமம் பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்சாங்கம் சதுர்பாகும் பத்ம கர்ப்பாருரேக்ஷணம் தத்ருஷுஹூதே. அவர்கள் அத்தனை பேரும் கண்டார்கள். கனஷ்யாமம் மேகத்தை போன்ற கருத்த திருமேனி, பீத கௌசேய வாசசம் அழகிய பொன்னிற ஆடை. பீதாம்பரம் பீதாம்பரம்னு சொல்றோம். பெருமானுடைய ஆடையை பத்தி அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையேன்னு திருப்பாணாழ்வாருடைய போஷனம். பெரிய பெருமாள் செவப்பாடையை தரித்து கொண்டு சேவை சாதிக்கிறார். அந்த ஆடை சிவப்பு பொன்னிற வரணம். ஸ்ரீவத் சாங்கம் அழகிய ஸ்ரீவத்சங்கிற மரு, அந்த மருவை பீഠமாக கொண்டுதான் மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பாள். ஸ்ரீவத் சாங்கம் சதுர்பாகும் 4 தோள்களோடே பத்மகர்ப்ப அருண ஈக்ஷணம். பத்மகர்ப்பம் அருணேக்ஷணம் அழகிய பத்மம் தாமரையை போன்றிருக்கிற திருக்கண்கள். மேலும் சாரு பிரசன்னவதனம் புனிசிரிப்பு மாதாமல் அழைக்கிறா போலே சுழித்து கொண்டிருக்கும் திரு உதடுகள். ஸ்புரன் மகர குண்டலம் பளிச் பளிச் என்று மின்னல் வெட்டினா போலே 2 காது குண்டலங்கள், காதிலே சாத்தி கொண்டிருக்கிற குண்டலம். பத்மஹஸ்தம் கையே தாமரை, கைவண்ணன் தாமரை வாய்கமலம் போலும் அந்த கைகளில் பிடித்திருக்கும் தாமரை. கதா சங்க ரதாங்கைஹி உபலக்ஷிதம். ஒரு கையில் தாமரை, மற்றொரு கையில் கதை, மற்றொரு கையில் சங்கம், மற்றொரு கையில் சக்கரம். சங்க சக்கர கதா பத்ம, இந்த 4 எந்த மலையாள திவ்ய தேசத்துக்கு நீங்க போனாலும் பெருமாளை சேவிச்சா மூலமூர்த்தி தான். அங்க உற்சவ மூர்த்திகள் முக்கியம் இல்லை. மலையாளம்னாலே நதி அழகு, ஆச்சாரமா எப்பவும் நதியில் நீராடிட்டு தான் ஆறுமே கோவிலுக்கு போவார்கள். 2வது சட்டை போட்டு கொள்ளாமல் செல்வது 2வது பெருமை. 3வது ஆங்காங்கு பெருமாள் எந்த மின்சார விளக்கும் இல்லாமல் கர்ப்ப கிரகத்திலோ வெளியிலேயோ வெறும் நெய் தீபத்துல மட்டுமே பளபளபளான்னு சேவை சாதிக்கிறார். நமக்கே கூட ஓஹோன்னு எலக்ட்ரிசிட்டியோட நிறைய ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு சேவிக்க போவோம். ஃபோக்கஸ் லைட்டு போட்டு சேவிக்கப்பட வேண்டியவர் அல்லர். இது கொதிக்கிறது. இந்த கொதிக்கிற 1000 வாட்ஸையும் 2000 வாட்ஸையும் தாமரை போன்ற திருமுகமண்டல் இருக்கிற பெருமான் பேர்லையா வீச வைக்கிறது. இத்தனை நாளி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அவர் கண்கள் தாமரை, வாய் தாமரை, கை தாமரை. தாமரைக்கு பக்கத்துல நெருப்பை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? அது குழுகுழுன்னு இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கும். தாமரையினுடைய மென்மை மனதிலே படுபவன் அருகிலே நெருப்பெடுத்து செல்ல மாட்டான். வைக்கலாம், அது ஏதோ ஒரு கற்பூர தீபாஞ்சனம்னு சொன்னோம்னால் அது வரைக்கும் சிறு கற்பூரம் சேவிக்கலாம், 1/2 நிமிஷத்துல அணைஞ்சு பட போறது. அதை விட்டுட்டு பெரிய பெரிய கேஸ் லைட்டும் இல்ல 1000 வாட்ஸ் பல்பையும் போட்டு அதை நேர பெருமாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வச்சு இங்க ஒன்றும் மேஜிக் ஷோ நடத்தலையே யாரும், தேவையே இல்லை. தாராளமா பெருமானை நெய் தீபத்துல சேவிச்சுக்கலாம். வீதியார பெருமாள் எழுந்துள்ளுகிறார். எல்லா இடத்துலையும் விளக்கு போட்டிருக்கும். சட்டுன்னு எலக்ட்ரிசிட்டி போயிட்டு அப்ப சேவிச்சு பாருங்க, என்ன அழகு என்ன அழகு. அந்த தீபத்தோட கையில பிடிச்சுட்டு இருக்கிற தீப்பந்தத்துக்கு நடுவுல பெருமாள் எழுந்துள்ளாரோ இல்லையோ, அப்ப சேவிச்சோன்னா தனி அழகு. கோவிலுக்கு போயிருக்கிறச்சேவே டக்குன்னு லைட்டு போன உடனே பெருமாளை சேவிச்சு பாருங்க, இன்னும் ஆச்சரியமா எழுந்துள்ள இருப்பார். அதைத்தான் அவரே ஒளிமயம். அவருக்கு எதுக்கு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ்? இப்போ மேலும் அவர் தாமரை போன்றவர். அது மலையாளத்துக்கு இருக்கிற சிறப்பு. நதி தண்ணீர் சிறப்பு. சொக்கா போட்டுக்காம பக்தர்கள் உள்ள போய் சேவிப்பது சிறப்பு. பெருமானே எந்த ஒரு மின்சார விளக்கும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. அங்க இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கிட்டக்கே கொண்டதில்லை. எல்லாம் மரத்திலேயோ வாழை நாறு, வாழை மடல், தென்னை மட்டை, இதிலேயே தான் அத்தனையும். பெருமானுடைய பிரசாதம் கொடுக்குறாள் இல்லையோ, சந்தனம் கொடுப்பா, புஷ்பம் கொடுப்பா, துளசி கொடுப்பா, எல்லாமே வாழை மட்டை அதில் வச்சு தான் கொடுக்குறார்கள். இதெல்லாம் சிலது நாம எங்க போறோமோ அங்க கற்றுக்கொண்டு கடைப்பிடிக்கப்பட வேண்டியது.
அதைத்தான் இங்க சொல்றார் மேலே. கதா சங்கர் ரதாங்கைர் உபலட்சிதம். கதை, சங்கம், சக்கரம் கையில் பிடித்த பத்மம் இத்தோட விளங்கினான் எம்பெருமான். கிரீட ஹார கடக கட்டிசூத்திராங்கதாச்சிதம். கிரீட்டம் திருமுடியிலே சாத்தியிருக்கிற நீண்ட கிரீட்டம். ஹாரம் கழுத்துல போட்டு இருக்கிற ஹாரம். கடகம் கைகளிலே சாத்திருக்கிற கடகம். கட்டிசூத்திரம் தன்னுடைய அறையில், அரை சிவந்தது, தன்னுடைய அறை இடையில் சாத்தி இருக்கக்கூடிய கட்டிசூத்திரம். பிராஜத் வரமணிகிரீவம் நிவீதம் வனமாலயா பிபந்த இவ சக்ஷுர்பியாம் லிகந்த இவ ஜிஹ்வயா. பிராஜத் வரமணிகிரீவம் ரொம்ப ஆச்சரியமான நீலநாயக கல் தரித்து கொண்டு வனமாலை 5 வனங்களோட. வனமாலை என்றால் 5 முத்து, பவளம், வைடூரியம், இது முதலான 5. இந்த 5 சேர்த்து சமைக்கப்பட்ட மாலையோட பிபந்த இவ சக்ஷுர்பியாம் அந்த விடுதலை பெற்ற அரசர்கள் எல்லாம் தங்களுடைய கண்களாலேயே குடிச்சுடுறாப்புலையும், லிகந்த இவ ஜிஹ்வயா தங்கள் நாக்காலே நக்கி சுவைத்து உண்டு விடுமா போலையும், ஜிக்ரந்த இவ நாசாபியாம் மூச்சை வேகமா இழுத்து கண்ணனையே மூச்சின் மூலம் உள்ளே எடுத்துன்னு போயிடுறா போலையும், ரம்பந்த இவ பாகுபிகி தங்கள் தோள்களால இறுக்கி அணைத்து தங்களுக்குள்ளேயே எடுத்துன்னு போயிடுறா போலையும், பிரணேமுர் கதபாப்மானஹ மூர்தபிகி பாதையோர் ஹரேஹே இப்படி ஹரியனுடைய திருவடித்தாமர்களில் விழுந்து எல்லாவித அனுபவத்தையும் பெற்றார்கள். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பொருள் மற்றனுக்கும் ஓர் பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னையார்க்கவன் தன்னை கொடுக்கும். பகவான் எனக்கு தன்னை கொடுக்காமல் ஆருக்கு கொடுக்க போறார்? மற்ற பேர்லாம் தான் பெருமாள் வேண்டாம், பொருள் போரும், சொத்து போருன்னு போறாளே, நான் ஒத்தந்தானே இவர் வேணும் வேணும்னு வந்திருக்கேன், பின்ன யாருக்கு அவன் தன்னை கொடுக்கும்? அப்ப என்னை விட்டுட்டு வேற யாருக்கு கொடுக்க போறார்? கருமாணிக்க குன்னத்து தாமர போல் திருமார்பு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே. கருமாணிக்க குன்னத்து தாமரை, கருமாணிக்க குன்றம், மாணிக்கம் ஒளி படைத்தது, அதுவே கருப்பா இருக்கு. மாணிக்கம் கருப்பா இருக்கவே இருக்காது, ஆனா பெருமாள் மாணிக்கம் தான் கருப்பா இருக்காரு இல்லையோ, அதனாலதான் கருமாணிக்க குன்றம்னு சாதிக்கிறார். கருமாணிக்க குன்றம் பெருமானுடைய திருமேனி. தாமரை போல் அதில் இருக்கிற ஓரோரு அவயவமும் ஓரொரு தாமரையை ஒத்தது. கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியமகுதேன் ஆழ்வாருடைய பாசம். அதே போல இங்கு சாதிக்கிறார். திருமார்பு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே. அவன் திருமார்பு சிவப்பு, கண் சிவப்பு, கால் சிவப்பு, கை சிவப்பு. நமக்கு தோணு எல்லாம் கருப்பாச்சேன்னு சொன்னாரேன்னா, கண்ணு உள்ள சிகப்பு, உள் கைத்தலம் சிகப்பு, உள் திருவடி தாமரை சிகப்பு, திருமார்பு கருப்பா இருக்க வேண்டாமான்னா கருப்பா தான் இருந்தது. ஷஹப்பான மகாலட்சுமி அமர்ந்து அவ ஜாட வீசி அவளுடைய வர்ணம் வீசி வீசி திருமார்பு முழுக்க இப்ப ஷஹப்பா மாறி போச்சா. அதனாலதான் திருமார்பு கால் கண் கை செவ்வாய் உந்தியானே. செவ்வாய் உந்தி வெண்பல் சுடற்குடை தம்மோடு எவ்வாய் சுடரும் தம்மின் முன் வளாய்க்கொள்ள. ஆழ்வார் பெருமானுடைய ஓரோரு அவயவத்தையும் சேவித்தார், அழகுற ஈடுபட்டார். அதே எம்பெருமான் பக்கத்திலே இத்தனை நாள் மலையாள திவ்யதேசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேனே, அதுல குட்டநாட்டு திருப்புலியூர்னு ஒரு திவ்யதேசம். அதை பத்தி 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில் கருமாணிக்க மலமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு, கருமாணிக்க மலை, மணித்தடன் தாமரை காடுகள், அதிலே தாமரை காடு பூத்தா போலே பெருமானுடைய அவயவங்கள். அதிலே திருமார்புவாய் கண்கையுந்தி காலுடையாடகள் செய்யபிரான் திருமாலம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்னி பேச்சிலர் அன்னமீர் இதற்கன் செய்கேனே. இந்த பாசுரம் தோழி பாசுரம். அப்படின்னா நம்மாழ்வாருக்கு நாயிகாபாவம். நாயிகாபாவத்துல 3ஆ பாடுவார்னு சொல்லியிருக்கேன். தன் பேச்சாக பெண் பேச்சா பேசுவார், தாய் பேச்சாக பேசுவார், தோழி பேச்சாக பேசுவார். பெருமானுக்கு இந்த பெண் தீர்ந்தாள், இந்த பெண் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டாள், அன்னமீர் இவளுக்கு வேற கல்யாணத்துக்கு பிள்ளை பார்க்காதீங்கோ, பார்த்தா பெண்ணனுடைய உயிருக்கே ஆபத்து, என்ன திருப்புலியூர் மாயப்பிரானுடைய அருளுக்கு இவள் ஆட்பட்டு போனாள். குட்டநாட்டு திருப்புலியூர் அற்புதமான திவ்யதேசம். புலி ரூபத்தில் இந்திரன் வந்து ரிஷிகளை காத்து கொடுத்தார். சிபி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை வைதர்பியாலே இந்த திவ்யதேசத்துல பெருமாள் இந்த மாதிரி சேவை சாய்ச்சின்னு இருக்கார். புலி ரூபத்துல வந்ததுனால புலியூர் மாயப்பிரான், குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் தன் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. இப்ப நமக்கு இந்த திவ்யதேசத்துல சேவிச்சது என்ன லாபம் தெரியுமோ? பஞ்ச பாண்டவர்கள் நிர்மாணம் பண்ணினதுக்குள் பீமசேனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர் குட்டநாட்டு திருப்புலியூர். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதே பீமசேனன் ஜராசந்தன கொன்னான்னு தானே. ஆக அந்த திருப்புலியூர் மாயப்பிரான் எப்படியோ அதை போல இப்போது கண்ணன் அனைவருக்கும் ஆச்சரியமா தன் தரிசனத்தை கொடுத்தார். எல்லாரும் தாபம் தீர்ந்தார்கள், வெப்பம் குறைந்தது, பசி தாகம் போயிற்று. கண்ணனையே சேவிச்சுட்டோம்னா மேல பசி தாகம் நிற்குமா?
எல்லா அரசர்களும் சூழ்ந்து பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இதெல்லாம் கீழே ஜராசந்தன் முடிஞ்சு போயிட்டார், விடுதலே நடக்கிறது. இன்னும் ஒரே ஒரு சரித்திரம் பார்க்கணும். சிசுபாலனை கண்ணன் எப்படி முடித்தான்ங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்றேன்.